ஒருமுறை தேவலோகத்தில் லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி ஆகிய 3 தேவிகளிடம் நாரதர் இரும்புத் துண்டுகளை பொறிபோல வறுத்து கொடுக்கச் சொல்லுகிறார். அது தங்களால் முடியாது என அவர்கள் சொல்ல, அதை பூலோகத்தில் இருக்கும் கற்பில் சிறந்தவளான அனுசுயாவால் முடியும் என்றும் அதை அப்படியே வறுத்து கொண்டும் வருகிறார். ஆமாம் தேவியரே, அவர்கள் சிறந்த பதிவிரதை. நாரதா, அவள் பதிவிரதை என்றால் அப்பொழுது நாங்கள் யார்? ஐயோ, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. நாராயணா நாராயணா. தங்களை விட அனுசுயையின் கற்பு மேன்மையானதாக இருக்க முடியுமா என தேவிகள் முறையிட, அதை சோதிக்கவும் அப்படி இருந்தால் அதை அழிக்கவும் மும்மூர்த்திகளும் அடியார்கள் வேடத்தில் அனுசுயையிடம் வந்து தாங்கள் பசியோடு இருப்பதாக கூறுகிறார்கள். அனுசுயையும் அவர்களுக்கு உணவு படைக்க தயாராகிறாள். அப்போது அடியார்கள் வேடத்தில் இருந்த மும்மூர்த்திகளும் அவள் ஆடைகள் ஏதுமின்றி நிர்வாணமாக உணவு படைத்தால் மட்டுமே அந்த உணவை ஏற்க முடியும் என்கிறார்கள். நிபந்தனையை ஏற்ற அனுசுயை ஆடைகளை களையத் துவங்குகிறாள். அனுசுயையின் நிர்வாண உடலை இவர்கள் பார்த்துவிட்டால் அவள் கற்பும் புனிதமும் அழிந்துவிடும் என்பதற்காக இப்படி ஒரு நிபந்தனையை வைக்கிறார்கள். ஆனால் அவள் கற்பின் மேன்மை அந்த மும்மூர்த்திகளையும் குழந்தைகளாக்கி விடுகிறது. பின்பு மும்மூர்த்திகளையும் அவர்கள் தேவிகள் வந்து மீட்டுச் செல்கிறார்கள் என்பதாக முடிகிறது கதை. தோழர்களே, இந்த அனுசுயை கதை மூலமாக இந்த பார்ப்பனர்கள் இந்த சமூகத்தில் எந்த கருத்தை வலியுறுத்தணும், விதைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். விதைக்க பார்த்தாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை, விதைச்சாங்க, ஜெயிச்சிட்டானுங்க. அதான் எதை திட்டம் போட்டு செஞ்சிருக்கானுங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவும் கற்பு அப்படிங்கிற தலைப்பில் பெண்களுக்கு எடுக்கப்பட்ட பாடம் தான். முதல் பாடம், கற்பு அப்படிங்கிற ஒரு சக்தி உனக்கு இருந்துச்சுன்னா, அந்த மேன்மை உனக்கு இருந்துச்சுன்னா சகல சக்திகளையும் நீ செய்ய முடியும் அப்படின்னு பெண்களுக்கு பேராசை ஓட்டுனது. அதனுடைய கண்டிஷன்ஸ் என்னன்னா, நீ உன் கணவனை தவிர வேறு யாரோடும் உடல் உறவு கொள்ளக்கூடாது. அப்படி உறவு கொண்டேன்னா உன்னுடைய அந்த கற்பின் மேன்மை, அந்த கற்பின் சக்தி அழிஞ்சிடும். ரெண்டாவது, உறவு கொள்றது மட்டும் இல்லை, மனசுக்குள்ள யாருக்கும் தெரியாம ஒரு ஆணை விரும்பினால் கூட உன்னுடைய கற்பு அழிஞ்சிடும் அப்படிங்க. இது மூணாவது கருத்து. உன்னுடைய நிர்வாணத்தை வேறு ஆண் பார்த்து விட்டால் உன்னுடைய கற்பு போயிடும். அதனால அந்த பெண்ணை முழு ஜாக்கிரதையா இருக்க சொல்றோம். உன்னுடைய நிர்வாணத்தை யாரும் பார்க்காம நீ பாதுகாக்கணும். அதனால்தான் பார்வதி தேவி கூட குளிக்க போகும்போது யாராவது பார்த்துட்டா என்ன பண்றது, தன்னுடைய கற்பு போயிடுமேன்ட்டு தன்னுடைய அழுக்காலேயே ஒரு பிள்ளைய செஞ்சு, தம்பி நான் குளிக்க போறேன், நீ கொஞ்சம் காவல் இரு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அதனுடைய தொடர்ச்சியா இருக்கும். இந்த கருத்து தான் இன்னைக்கும் பல்வேறு அயோக்கியத்தனங்களுக்கு இடம் தருகிற ஒரு கருத்தா மாறிடுச்சு. எப்படின்னா, இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம், இந்த செல்போன்ல ஒரு பெண்ணுக்கு தெரியாமல் அவளுடைய நிர்வாணத்தை படம் பிடித்து விட்டால், அதை பலர் பார்க்கும்படி செய்து விட்டால், அந்த பெண் மட்டுமல்ல, அந்த குடும்பமே இறந்து போகுது. இது எவ்வளவு மோசமான அயோக்கியத்தனமான கருத்துன்றத நீங்க பார்க்கணும். அதாவது வெளிநாடுகளில் எல்லா பீச்சிலையும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பெண்கள், கிட்டத்தட்ட 90%, 99% நிர்வாணமாக, சும்மா ஒரு சின்ன ஜட்டி, சின்ன புறா, சில இடத்துல அதுவும் கூட கிடையாது. ஆனால் எந்த ஆணும் அதை ஏறெடுத்தும் பார்க்கறது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முந்தான சரிஞ்சாவே எல்லாரும் அந்த பக்கம் திரும்புகிறோம். அது மட்டும் இல்லை, எனக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு பெண் இங்கே ஒய்எம்சியில் தங்கியிருந்தாங்க. அவங்க கதறுவாங்க, என்னங்க நான் எப்போ லைட்டை போட்டோ இல்லைன்னா எப்போ பகலில் என்னோட பால்கனிக்கு துணியை காய போடுறதுக்கோ போனால் அங்கே கீழே ஒரு மரத்துக்கு கீழே ஒருத்தன் நிற்பான்.
அவன் நேராக டக்குன்னு என்னை பார்த்துட்டு அவனுடைய ஆணுறுப்பு எடுத்து எனக்கு காட்டுறான். மிக மிக கீழ்த்தரமான ஒரு சமூகமாக இது இருக்குது அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவிலையும் சரி, பத்திரிகையிலையும் சரி, இன்னைக்கு இந்த ஊடகங்களில் பாருங்கள், பொம்பளைங்களுக்கும் அது தெரிஞ்சிடுச்சு. தாங்கள் வந்து ஒரு வியாபார பொருள், தங்களுடைய மார்பகங்களையும் தன்னுடைய உடலையும் இந்த ஆண்கள் வைத்த கண் வாங்காமல் பார்க்குறான் அப்படிங்கிறதுனால பல பெண்கள் அதுக்கு துணிஞ்சிட்டாங்க. முன்ன விபச்சாரம் வேற மாதிரி இருந்தது, அதாவது நேருக்கு நேர் சந்திச்சாதான் விபச்சாரமாக இருந்தது. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு பல்வேறு நிலைகளில் அந்த விபச்சாரம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதாவது அந்த பெண்ணே தன்னுடைய முன்னழகை காட்டுவதும், கொஞ்சம் முந்தானியை கொஞ்சம் இழுக்கிறதும், ஜாக்கெட்டை மேலே இழுக்கிறதும், இந்த மாதிரியான அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் தங்களுடைய உடல் என்பது மிகப்பெரிய ஒரு வியாபார பொருள். அந்த உடல் இவ்வளோ பெரிய வியாபார பொருளாக எப்படி மாறிச்சுன்னா, அது அது மறைப்பது என்பது தான் நீதி என்ற மாதிரி இந்த நாட்டில் ஒரு சட்டம் ஆயிடுச்சு. ஆனால் மனித உள்ளம் என்பது, ஆணின் உள்ளம் என்பது, அவன் வந்து வயதுக்கு வந்ததிலிருந்து பெண்ணுடைய நிர்வாணத்தை பார்க்கணும்னு அவனுக்கும் பெண்ணுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசைகள் உருவாவது உண்டு. ஒரு இனத்தோடைய ரெண்டு விதமான உடல்கள், ஆண் உடல், பெண் உடல். ஒரு உடலை இன்னொரு உடலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும், அதனுடைய முயற்சியில் அது இறங்குறதும் நம்மால் தடுக்க முடியாது. அது உயிரோடைய விதை, அது அந்த விதையோட நடைமுறை. அதனால் மேலை நாடுகள்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பெண்ணுடைய நிர்வாணம் என்பது மிக சாதாரணமான, அதாவது எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவன் நடந்துக்கிறான். இன்றைக்கும் நாம் இப்படிப்பட்ட ஒரு புராண கால கருத்துக்களால் உந்தப்பட்டு இப்படி ஆயிட்டோம். அதுதான் வந்து சங்கர் எடுத்த படத்தில் கூட நம்ம பார்க்குறோம். எரியிற வீட்டிலேருந்து ஒரு பெண்ணை காப்பாற்றுறாங்க. அப்படி காப்பாற்றப்பட்ட அந்த பெண் என்ன பண்ணுற பாவம், தன்னுடைய நிர்வாணத்தை, உடலை மற்றவன் பார்த்துட்டான் அப்படிங்கிறதுக்காக நேராக அங்கே ஓடுற ஒரு வண்டி சக்கரத்தில் தலையை கொடுத்து செத்து போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு கருத்தால் நாம் இன்று நிரம்பி இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களிலிருந்து நாம் வெளியேறணும் அப்படின்னா, இந்த பார்ப்பனர்களின் சூழ்ச்சி அறிந்து அவர்கள் விதைத்த அந்த விதையின் கருவை இன்று நாம் மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டும்.